நம்ம நம்பிடக்கூடாது சாமி. நமக்குன்னு அதுக்கு தான் நாங்க சொல்றோம். உனக்கு விஷயம் தெரியறதுக்கு உனக்குள்ள ஒரு ஆன்மா இருக்கு. அந்த ஆன்மாவை நீ தட்டி எழுப்புனீன்னா எல்லா விஷயமும் உனக்கு அது சொல்லி காட்டி கொடுத்துன்னு சொல்லி இவ்வளவுதான் விஷயமே. எல்லாருக்குள்ளயும் ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் எல்லாருக்குள்ளயும் நமக்கு ஆக்கப்பூர்வமான ஒரு ஆன்மா நமக்குள்ள இருக்கு. அதுதான் தெய்வம். சொல்ல போனா அங்க இருக்கு இங்க இருக்கு அதெல்லாம் இல்ல, கிடையாது, எங்கேயுமே கிடையாது. ஆமா, தெய்வம் அப்படிங்கிறது நமக்குள்ளதான் இருக்குது. கோயில் அவங்களுக்கான ஆலயம்ங்கிறதும் நம்மளுடைய உடம்பு தான். இதை தாண்டி எல்லாம் ஒண்ணும் கிடையாது. இப்ப திருச்செந்தூர் போறோம், எந்த கோயிலுக்கு வேணாலும் போங்க, நம்ம எண்ணம் என்ன இருக்கும், நம்ம எண்ணம் எதுவாக இருக்கும். இப்ப திருச்செந்தூர் போறோம் இல்ல நம்ம அது என்னதான் இவங்க கிறிஸ்டின்ல நம்ம இங்க மாதா இருக்காங்கல்ல, வேளாங்கண்ணி போறோம், என்ன நினைச்சிட்டு போறோம்? வேளாங்கண்ணி போனா வேளாங்கண்ணி தாய் அங்கதான் இருக்கான்னு நம்ம நினைச்சிட்டு போறோம். திருச்செந்தூர் போனா முருகன் அங்கதான் இருக்காருன்னு நினைச்சிட்டு போறோம். அந்த என்ன உருவம் உருவாக்கி வச்சிருக்கோமோ அந்த உருவத்துலதான் இருக்காங்க நம்ம நினைச்சிட்டு போறதுனால அங்க போய் உன்னுடைய எண்ணமும் பார்வையும் அது மேல இருக்கிறதுனால அதனுடைய அந்த எனர்ஜி பவர் இருக்கு பாத்தீங்களா, நமக்குள்ள இருந்து போய் தான் ரிப்ளே தான் வரும்.